ஸ்ரீராமஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஸ்ரீ வரவரமுனியே நமகா. அஸ்மத் குருபியோ நமகா. மேலே தொடர்ந்து அம்பரமே தண்ணீரே என்ற 17வது பாசுரத்தை நோக்கும் முன் அடியேன் இயற்றிய திருவேங்கடமுடையானை வேண்டி துதித்த பாடலை பாடிவிட்டு மேலே தொடங்குவோம். முதலில் திருவாய்மொழியிலிருந்து நம்மாழ்வார் எப்படி அனுபவிக்கிறார் என்று பார்ப்போம். அகலகில்லேன் இறையும் என்று அலர் மேல் மங்கை ஊரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்று இல்லாடியேன் உனடிக்கே அமர்ந்து புகுந்தேனே. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருப்பதி வெங்கடரமணா உன் திருமலை வந்தோ தரிசனம் தந்திடு. திருப்பதி வெங்கட ரமணா உன் திருமலை வந்தோ தரிசனம் தந்திடு. திருப்பதி வெங்கட ரமணா அலர் மேல் மங்கை அகலாத மார்பன் அலர் மேல் மங்கை அகலாத மார்பன் அகிலமும் போற்றும் அகண்டன் அஞ்சன வண்ணம் அலர் மேல் மங்கை அகலாத மார்பன் அகிலமும் போற்றும் அகண்டன் அஞ்சன வண்ணன் திருப்பதி வெங்கட ரமணா உன் திருமலை வந்தோம் தரிசனம் தந்திடு. திருப்பதி வெங்கட ரமணா எழுமலை கடிவன் எளியவர் கருள் சீலன் எதிராஜர் சொல் கேட்ட சங்கு சக்கரதாரியவன் எழுமலை கடிவன் எளியவர் கருள் சீலன் எதிராஜர் சொல் கேட்ட சங்கு சக்கரதாரியான ஆழ்வார்கள் கொண்டாடும் ஆதிமூல நாயகனே ஆழ்வார்கள் கொண்டாடும் ஆதிமூல நாயகனே அடியவரை அனுதினமும் அணியணியாய் அழைப்பவனே. ஆழ்வார்கள் கொண்டாடும் ஆதிமூல நாயகனே அடியவரை அனுதினமும் அணியணியாய் அழைப்பவனே. திருப்பதி வெங்கட ரமணா உன் திருமலை வந்தோம் தரிசனம் தந்திடு. திருப்பதி வெங்கட ரமணா கோவிந்தா கோவிந்தா. திருமால் அடியார்களே எல்லோருக்கும் நமஸ்காரம் கூறி இன்றைய பாசுரமான அமரமே தண்ணீரே என்பதை நோக்குவோம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபால எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்த கொலை விளக்கே எம்
பிராட்டிய சோதாய் அறிவுராய் அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா, வஸ்திரங்களையும் தீர்த்தத்தையும் சோற்றையும் தர்மமாக அளிக்கின்ற எமக்கு சுவாமியான நந்தகோபாலரே, எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. அதாவது நீ எழுந்திருக்க வேணும். மேலும் வஞ்சிக்கம்பு போன்ற மாதர்களுக்கு எல்லாம் முதன்மையானவளே, குலத்துக்கு தீபமாய் இருப்பவளே, எம்பெருமாட்டி எமக்கு தலைவியானவளே, யசோதாய் பிராட்டியே, அறிவுராய் நீ உணர்ந்து கொள். அம்பரம் உடறுத்து ஆகாசத்தை இடைவெளியாக்கிக் கொண்டு ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே, உயர வளர்ந்து உலகங்களை அளந்து அருளின தேவாதி தேவனே, உறங்காது எழுந்திராய். நீ கண்வளர்ந்து அருள்வாய். எழுந்திராய், எழுந்திருக்க வேணும். செம்பொன் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரம்பாவாய். சிவந்த பொன்னார் செய்த வீரக்கடலை அணிந்துள்ள திருவடியுடைய சீமானே, பலதேவனே, உன் தம்பியாகிய கண்ணனும் நீயும் உறங்காது எழுந்திருக்க வேணும் என்று இப்பாட்டிலே கூறுகிறாள் ஆண்டாள். இப்பாட்டில் நந்தகோபர், யசோதை, கண்ணபிரான், நம்பி, மூத்தபிரான் அதாவது பலராமன் ஆகிய 4 വ്യക്തിகளை எழுப்புகிறார்கள். நந்தகோபர் ஔதாரியத்தில் மிகச் சிறந்தவர் என்று சிறப்பித்து கூறப்படுகிறார் இப்பிரபந்தத்திலே. மேலே கூர்வேல் கொடுந்தொழிலன் என்று ஆரம்பித்து நந்தகோபரை பற்றி பல வியாக்கியங்கள் வந்துள்ளன. கண்ணன் வஸ்திரதானம் செய்தது திரௌபதி இடத்திலே பிரசித்தம். தீர்த்ததானம் செய்தது பெரியாழ்வார் திருமொழியில். மன்னர் மருக மைத்துளன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் என்கிற பாசுரத்தை பார்க்கத்தக்கது. பாரத யுத்தத்துக்காக குருக்ஷேத்திரத்தில் பாண்டவர்க்கு தானுமாய் தேரில் போகும்படி அர்ஜுனுடைய தேர் குதிரைகள் தண்ணீரில் இல்லாமல் தளர்ந்து விட்டதால் அர்ஜுனன் பிரார்த்திக்க கண்ணபிரான் கடினமான ஸ்தலத்திலும் நீர் நரம்பு அறிபவனுடையவன் ஆகுவதால் அங்கு வருணாசிரத்தில் பிரயோகம் செய்து கீழே உள்ள நீரை வெளிக்கொண்டு குதிரைகளையும் விடாயும் பாண்டவர்களையும் விடாயும் தீர்த்ததாக இதிகாசம் சொல்கிறது. பெரியாழ்வார் பாசுரத்தில் அனுசந்திரிக்கப்படுவது இங்கனே தீர்த்ததானம் இட்டமான பசுக்களை இனிது வருத்தி நீரூட்டி என்று ஆண்டாள் பாசுரத்திலும் தெரிய வருகிறது. வேர்த்து பசித்து வயதிசைத்து வேண்டிட்டெல்லாம் போது இதென்று பார்த்திருக்க நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோசனத்துக்கு என்னை ஊற்றிடுமீன் என்று பாருங்கள். பத்த விலோசனத்திலிருந்து மகர்ஷி பத்திரிகள் கொணர்ந்து சமர்ப்பித்து கொடுத்த அடிசிலை தன்னாயிரம் தானங்கள் கண்ணபிரான் பக்கலிலே காணப்படுவதை நந்தகோபருடைய ஏற்றிச் சொன்னதையும் கொள்ளலாம். அதாவது மேலே ஆடையும் தண்ணீரையும் சோற்றையும் தர்மம் செய்கின்ற எமது தலைவனாகிய நந்தகோபனே, எழுந்திருப்பாயாக. கொம்பு போன்ற இழைத்த பெண்களுக்கெல்லாம் கொழுந்து போன்றவளே, எமது தலைவியே, யசோதையே, எழுந்திராய். ஆகாயத்தை இடம் மாறும்படி செய்து உயர்ந்த உலகங்களை அளந்து கொண்ட தேவர்களுக்கு தலைவனே, தூங்காமல் எழுந்திராய். பொன்னாலான வீரக்கடலை அணிந்த பாதங்களை உடைய செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்காமல் எழுந்திரு என்று பாடுகிறாள் ஆண்டாள். மேலும் இதனால் நந்தகோபன், யசோதை, கண்ணன், பலராமன் என்ற இவர்களை எழுப்புகிறார்கள். வாயில் காப்பவனால் அமைதி பெற்று உட்புகுந்த பெண்கள் முதல் கட்டில் படுத்திருந்த நந்தகோபரை எழுப்பி அவர் அனுமதி பெற்று அங்கு பிள்ளைகளுக்கு அருகே படுத்திருக்கும் யசோதை பிராட்டியை எழுப்பி அவள் அனுமதி பெற்று கண்ணனை எழுப்ப
அவன் எழுந்திராது போகவே நாம் முறைகேடாக எழுப்பினோம் அல்லவா என்று இப்பெண்களை நினைத்து, பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் என்று அவர்களையும் எழுப்புகிறார்கள். ஆட்சியர்களுக்கு வருத்தம் நேரிட்டால் முதலில் வாடுபவன் யசோதையாகையால் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே என்றார். படுக்கையில் உறங்குபவர்களுக்கு உண்டு, உறங்குவாருடன் படுக்கையும் உறங்குமோ என்பது மிக சுவையாகும். அம்பரம் என்பது ஆத்மா பெற வேண்டிய பகவத் முகவிகாசம். தண்ணீர் அதை வளர்க்கவல்ல நான் பொக்கா என்னும் புத்தியை நீக்குவது. சோறு அதனால் வரும் கைங்கரியம். இம்மூன்றையும் அளிப்பவன் ஆச்சாரியன். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை பற்றி திருமந்திரத்தின் பொருளை உணர்ந்து எம்பெருமானுக்கு அந்தரங்கரை முன்னிட்டு எம்பெருமானை உணர்த்துதல். இது சேத்தன ஸ்வரூபமாகும். இப்பாசுரத்தின் உள்ளுரை இதுவே. யசோதா என்பது எதை காட்டுகிறது என்றால் திருமந்திரத்தை காட்டுகிறது. இந்த பாட்டிலே நந்தகோபர், யசோதை, கண்ணபிரான், பலராமன் என்கிற வியாஜத்தினால் முறையே ஆச்சாரியன், திருமந்திரம், திருமந்தார்த்தம், திருமந்தார்த்த சாரம் ஆகிய இந்நான்கு உரிய சொற்களால் தெரிவிக்கப்படுகின்றன என்று கொள்ள வேண்டும். அடுத்து வரும் பாசுரத்தில் நாளை முந்துமதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் வரவுகளை நப்பினாய். இங்கேயும் நந்தகோபாலனை புகழ்ந்து பாடுகிறாள் ஆண்டாள். மேலே அப்பாசுரத்தை நாளை நோக்குவோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் சுகமாக வாழ்ந்து பகவானுடைய அருள் கிட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். தாசன் பா. சுந்தரராஜன்.